ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கோவளம் பீச் போலாம்னா எப்படி? அதான் கோவளம் பீச்சுக்கு ஈவினிங்கா கிளம்பியாச்சு. இந்த வாட்டியாவது கொஞ்சம் சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டு ஒரு 4:30க்காவே கிளம்பியாச்சு. பீச்சுக்கு போறோம்னு தெரிஞ்சதுமே பசங்க இதை எடுத்து தந்துட்டாங்க, வண்டியில வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சோ வண்டியில வச்சுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. அதிசயமா சீக்கிரமா கிளம்பிட்டோமே நினைச்சேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராபிக். சாட்டர்டே சண்டே வேற லீவ் இல்லையா? சோ அதனால செம்ம கிரௌடா இருந்தது. இந்த அச்சு மட்டானி நான் இது வரைக்கும் லைஃப்ல வச்சதே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா பார்க்க பிங்க் கலர்ல வேற இருந்ததா. சோ அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. அதனால மிடில்ல மட்டும் தான் வச்சேன், ஃபுல் கையும் வைக்கல. அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணுக்கு மட்டும் வச்சு விட்டாச்சு. பசங்க எல்லாரும் பீச் மணல விளையாட்டு இருந்தாங்களா. சோ தங்கச்சி ஹஸ்பண்ட் பாத்துக்கிறேன், நீங்க பீச்சுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ பீச்சுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் போட்ல நிறைய ஃப்ரெஷ் மீன் எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க. சோ வாங்கலான்னு போனோம், பார்த்தா எல்லாமே அவ்வளோ ரேட் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. சோ எதுவுமே வாங்கல. பீச்சுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? அதனால காலிஃபிளவர் பக்கோடா, பஜ்ஜி, சுண்டல் இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டாச்சு. சோ அப்படியே கிளம்பி போற வழியே பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் விளையாட்டு, அதுல கேம்ஸ்ல கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிடு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா ரூமுக்கு ஒண்ணு வேணும், அதனால இந்த லைட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.